ஹலோ, சொல்லுமா. என்ன பண்ற? சும்மாதாம்மா இருக்கேன். சரி, இந்த ஒரு வருஷம் முடிச்சுட்டு உடனே வேலைக்கு போயிடுவல்ல? அதெல்லாம் போயிடுவோம்மா. ஏன் திடீர்னு இப்படி கேட்குறீங்க? விவசாயத்தில் விற்பனைலாம் இப்போ சரியாக போகிறது இல்லை, நஷ்டமாக போகுது. 6 கிலோ தர்பூசணி கூட 6 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. ஒரே கருமாயப்பட்ட பொழப்பா இருக்குது இந்த விவசாய பொழப்பு. அதான் சரி, அதெல்லாம் பார்த்துக்கலாமா. சீக்கிரமாகவே வேலைக்கு போயிடுறேன். என்னாச்சுண்ணா சோகமா இருக்கீங்க? என்னாச்சு? ஊர்ல இருந்து அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பயிர் வச்சது நிலம்லாம் ரொம்ப நஷ்டத்துல போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தர்பூசணி தான் போட்டிருந்தோம். அது ரொம்ப விலை ரொம்ப கம்மியா போகுது. அதாவது நம்ம வாங்குறவங்க அவங்க சொல்ற விலைக்கு தான் நம்ம தர வேண்டியதா இருக்கு. நம்ம விளைய வைக்கிறவங்க அங்க மதிப்பே இல்லாம போகுது. அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் சீக்கிரம் வேலைக்கு போகணும். அதுதான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் அப்படி யோசிக்கிறீங்க. அதான் நம்மளுக்கு கோர்ஸ் இருக்குல்ல, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம கோர்ஸ் காலேஜில் சொல்லி தராங்க. நம்ம வேணா அதை வச்சு அதில் எஸ்சிஓ பற்றி டேட்டா அனாலிசிஸ் இப்படி நிறைய சொல்லி வந்திருக்காங்க. நம்ம அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் மாதிரி கூட நீங்கள் சும்மா செய்யலாம்ல. நான் வீட்லேயே நிறைய பொருட்கள்லாம் அவங்களே தயாரிக்கிறாங்க, வீட்லேயே இருக்கு. நீங்கள் அதை இந்த சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் மாதிரி இந்த வெப்சைட்டில் அல்லது இந்த வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாம் போட்டு வீடியோ போட்டு போஸ்ட்லாம் போட்டு வச்சுக்கோன்னா ஆர்டர் அவங்களே எடுத்துக்குவாங்க, அவங்களே தேடி வருவாங்க. இதனா நீங்க டைரக்ட் மார்க்கெட்டிங் நீங்க போகும்போது என்னன்னா, நீங்க சொல்ற விலைக்கு கீழே தான் அவங்க பேரம் பேசி வாங்க மாதிரி. ஆனா நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற மாதிரி போகும்போது என்னன்னா, ஃபிக்ஸட் ரேட்டு. நீங்க 100 ரூபா சொன்னீங்கன்னா 100 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க. அதுக்கு கீழே நீங்க ஆஃபர் கொடுத்தாதான் அவங்களுக்கு வாங்குவாங்க தவிர, டைரக்ட் மார்க்கெட்டிங்ல நீங்க 10 ரூபா 100 ரூபாய் சொன்னீங்கன்னா அவங்க 50 ரூபாய்க்கு எப்படிதான் வாங்கலாம்னு தான் யோசிப்பாங்க. ஆனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒண்ணு நீங்க ஆஃபர் கொடுத்தாதான் வாங்குவாங்க, இல்லைன்னா நீங்க ஃபிக்ஸட் ரேட்டுக்கு தான் வாங்குவாங்க. இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் டைரக்ட் மார்க்கெட்டிங் இருக்க வித்தியாசம். நீங்க அதனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்துருங்க. அதுதான் விவசாயத்துக்கு நல்லது. ஓ, இதெல்லாம் நம்மளால முடியுமா? அதான் நம்மளால முடியும், நான் பார்த்துக்கலாம். இப்போ இன்ஸ்டால உங்க போஸ்ட் பார்த்தேன். தர்பூசணி கூட 80 ரூபாய்க்கு பை ஒன் கெட் ஒன்ல கொடுக்குறீங்க. ஹலோ பா, உங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ப்பா. உங்க ப்ராடக்ட்லாம் நிறைய சேல் ஆகுதுப்பா. நீங்க போயிட்டு இனிமே வெயில உட்காந்து வியாபாரம் பண்ணணும் இல்லை. அவங்க ஆர்டர் போட்டாங்கன்னா கொரியர் போட்டு விடலாம். ஆன்லைன்லேயே எல்லாமே நீங்க ரோட்ல போய் நீங்க வியாபாரம் பண்ணிட்டாங்கப்பா. இன்னும் பிசினஸ் நல்லபடியா போகும். 2019 வரை ரமேஷ் நஷ்டத்துடன் தான் விவசாயம் செய்து வந்தார். ஆனால் அவர் செய்த 2 மாற்றங்களால் அனைத்தும் மாறிவிட்டது. முதலில் ரசாயன உரங்கள் பயன்படுத்துவதை இவர் தவிர்த்தார். இரண்டாவதாக, இடைத்தரகர்களுக்கு இங்கு இடமில்லை. வாடிக்கையாளர்களிடம் நேரடியாக காய்கறிகள் விற்கப்படுவதால் கூடுதல் லாபம் கிடைத்தது. மேலும் ஒரு பயிரை மட்டும் நம்பாமல் பல பயிர்களை பயிரிடுவதால் வருடத்தின் 365 நாட்களில் விவசாயம் செய்ய முடிகிறது. நிலையான வருமானம் கிடைப்பதால் தனது கடைசி மூச்சு வரை வெற்றிகரமான விவசாயியாக ரமேஷ் இருக்க போகிறார். நம்ம தமிழரோட பாரம்பரியத்தை நீங்க தான் காப்பாத்துறீங்க.